உலக பணக்கார வரிசையில் பல நாட்கள் முதலிடத்தை வகித்த பில்கேட்ஸ் பெரிய படிப்பில் கெட்டிக்காரன் கிடையாது. நீங்கள் அவனுடைய வாழ்க்கை வரலாறு நான் படித்தேன்றதான் சொல்கிறேன். அவன் மிக சாதாரண மாணவன். பள்ளிக்கே போகாமல் அவனை அவங்க அப்பா அம்மா எப்படியாவது உட்கார வைக்கணுன்ட்டு முயற்சி பண்ணாங்க ஸ்கூலில். அவனால் உட்காரவே முடியல, அவன் போல் சுற்றிட்டே இருப்பான். ஆனால் அந்த கல்லூரியில் முதல்ல அவன் படித்த கல்லூரியில் அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க கொண்டு வராங்க கம்ப்யூட்டர். ஏதோ தனித்தனியாக பாகங்கள் இறங்குது. அதை பார்க்குறான். பார்த்தோன்னே அந்த கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குற வாத்தியார்கிட்ட போய் அவன் பேசுகிறான். இது என்னன்னு கேட்குறான். அவர் விளக்கம் சொல்கிறாரு. இதில் ப்ரோக்ராமெல்லாம் எழுதலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது. அதை பார்த்து அதுக்கு பிறகு அவன் ஒழுங்காக உட்காந்துடுறான். அப்போ ஒரு மாணவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதை நம்ம பார்க்கணும். அவன் எதில் ஆர்வமாக இருக்கான், அதில் தான் அவன் வெற்றி பெற முடியும். இப்போ பில்கேட்ஸினுடைய மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஆரம்பித்து அவன் சிஇஓவாக இருக்கான். இப்போ அவனுடைய பேர் எங்கேனாலும் தெரியாத ஆட்கள் கிடையாது. அவனுடைய வருமானத்தை எட்டியவர்கள் யாரும் கிடையாது. பெரிய வருமானத்தை எட்டி எங்கேயோ இருக்கான். ஆனால் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஆனால் அவனுக்கு பிடிச்சது அந்த கம்ப்யூட்டர் லைன் தான். ஆனால் இதில் இன்னொன்று நான் சொல்கிறேன். அவன் ஆவரேஜ் அரியர் வச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுடன் விட சிறப்பாக படித்தவர்கள், ரேங்க் வாங்கினவங்க, நல்ல மார்க் எடுத்தவங்க எல்லாமே அந்த கம்பெனியில் சேர்ந்தாங்க. அவனுக்கு கீழே சேர்ந்தாங்க. நிறைய மார்க் எடுத்தவங்க அவனுக்கு கீழே வராங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இஸ் பிகம் சிஇஓ ஆஃப் தட் கம்பெனி. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்ன இதில் மார்க்கு நீங்கள் அழுவுறீங்களே. அப்போ ஆவரேஜாக ஃபெயில் ஆகி வந்த ஒரு ஆள் சிஇஓவாக மாறுறாரு. ஆனால் நல்ல ரேங்க் எடுத்தவன் அவனை அந்த கம்பெனி கீழே ஒர்க் பண்ணுற ஆளாக ஒர்க்கராக வரான். நீங்கள் புரிஞ்சுக்கணும்.